குர்ஆனிலே அதிகமான இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை வியாபாரம் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கையை இறைவனோடு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரம், பிசினஸ் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நிறைய இடங்களில் பைய, வியாபாரம், திஜாரத், பிசினஸ் என்பது போன்ற வார்த்தைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் இறைவனுக்கு கட்டுப்படாது வாழுகிறார்களோ அவர்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய வியாபாரம் லொஸ்ட் ஆகிவிட்டது அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இது குர்ஆனில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி மனிதன் சிறந்த முறையில் சிந்திக்க வேண்டும், நல்ல முறையில் ஒரு பதிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இதனை சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது விவசாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். விவசாயத்திலே ஏற்படக்கூடிய அந்த பசுமையான நிலை, பின்னர் அது மாறி கூலங்களாக மாறி போகின்ற நிலை, இதையெல்லாம் சொல்லி காட்டி உலக வாழ்க்கை என்பது ஒரு விவசாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, அதாவது விளையாட்டுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் விளையாடுகின்ற பொழுது சீரியஸா தான் விளையாடுவான். ஆனா அது விளையாட்டு. விளையாடுற டைம்ல சீரியஸ், வெத்தணும் என்று தான் விளையாடுவான். ஆனா முடிஞ்சாது என்ன, அது விளையாட்டு, அவ்வளவுதான். ஆனா விளையாடுற டைம்ல அது விளையாட்டு என்ற உணர்வு இருக்காது. எப்படி இருக்கும்? சீரியஸா தான் என்ன செய்வான், மற்றவனை தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத மனோநிலையில தான் விளையாடுவான். ஆனா விளையாடி முடிஞ்ச பின்னால சீரியஸா அது நடந்தாலும் விளையாட்டு விளையாட்டு தான். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு. இப்படி பல இடங்களில் பல மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவனோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இறைவனோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். அதாவது மனிதர்கள் எல்லோரையும் ரூஹுடைய நிலையில் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஆதமுடைய முள்ளந்தண்டிலிருந்து அல்லாஹு தஆலா அனைவரையும் வெளியே எடுத்தார் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எல்லோரையும் வெளியே எடுத்து வைத்து, அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஆதமுடைய பரம்பரையிலிருந்து உருவாகுவார்களோ அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா, நான் உங்களது இறைவன் இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். அந்த இடத்தில் உயிர்கள் அனைத்தும் இறைவன் கேட்கின்ற அந்த கேள்வியை ஆம் நீ எங்களது இறைவன் தான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து விட்டு சொல்லுகிறான், இந்த ஒப்பந்தத்தை நான் ஏன் எடுத்தேன் என்று சொன்னால், நாளை நீங்கள் மறுமையில் விசாரிக்கின்ற நேரத்தில் சொல்லக்கூடாது எங்கள் பெற்றோர்கள் அப்படி இருந்தார்கள், அந்த வழியிலேயே நாங்கள் என்ன செய்து விட்டோம், போய்விட்டோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நான் தான் இறைவன் என்பது தெரியும், எனக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்பது தெரியும் என்பதை உங்கள் மனங்களில் பதிவு செய்வதற்காக அல்லாஹு தஆலா ஒப்பந்தமாக எடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுகிறான். இப்ப நிறைய பேருடைய மனநிலையில் உள்ள சந்தேகம் என்ன தெரியுமா, அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகமே இல்லையே, அப்படி ஒரு ஒப்பந்தம் எடுத்த மாதிரி ஞாபகமே இல்லையே என்பதுதான் சந்தேகம். அந்த ஒப்பந்தத்தை நீங்க எப்படி வழங்கணும் தெரியுமா? ஃபித்ரா, இயற்கை, எமது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நல்ல பதிவுகள் இருக்கின்றனவே, இதெல்லாம் அல்லாஹு தஆலா எடுத்த ஒப்பந்தத்தில் உள்ளது. எங்களை என்னது சில வணங்குறதுக்கு மனசு என்ன செய்தில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. இது சில மனுஷனால செஞ்சது என்று சொல்லி மனசு சொல்லுது. அந்த மனசு சொல்வதற்கான காரணம் இறைவன் எடுத்த அந்த ஒப்பந்தத்துடைய பதிவு. ஞாபகம் ஏன் இல்லை என்றால், நம்ம கற்பத்தில் இருந்தது ஞாபகம் இருக்குதா, தாயிடத்தில் பால் அருந்தியது ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? அதுக்காக யாரும் அதை இல்லை என்று சொல்றாங்களா? உலகத்துல இல்லை என்று சொல்றது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொண்ட எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் என்னது இல்லை. ஆனா கற்பத்தில் இருந்தது நிச்சயம், பால் அருந்தியது நிச்சயம், நாம் சிறுவர்களாக இருந்தது நிச்சயம், யாருக்கும் ஞாபகம் இல்லை என்பது நிச்சயம். எல்லாமே உண்மையான விஷயம். ஆனா பார்த்து தான் நம்ம தெரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி அதற்கு முன்னால நடந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா உள்ளுணர்வுல எங்களுக்கு அது தெரியும், உள்ளுணர்வில் அந்த ஒப்பந்தம் தெரியும். இப்ப இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான். ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்கின்றவர்கள், ஒப்பந்தம் என்றது என்ன, இறைவனுடன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு. நம்ம என்னதான் பாவம் செய்து விட்டாலும், பிழை செய்து விட்டாலும், தவறி போய் விட்டாலும், அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு விட்டாலும், அந்த ஒப்பந்தம் என்ற உணர்வு ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும். அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், மீட்டிக் கொள்ள வேண்டும். சில சில விஷயங்கள்ல அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நான் இப்படி செய்வேன், இதுக்கு அப்புறம் இப்படி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், இறைவனோடு என்ன செய்ய வேண்டும், அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது எங்கள் எல்லோருடைய மனசுல ஒரு பதிவு வர வேண்டும். என்ன பதிவு?
நம்ம பிசினஸ் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், திருமண ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், என்னமெல்லாம் உலகத்தில் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். டோட்டல் லைஃபையும் இறைவனிடம் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். முழு வாழ்க்கையையும் இறைவனிடம் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா அழகான முறை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். எப்படி? சூரா தௌபாவில் 111வது இலக்கத்தில் இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன் வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ் ஃபஸ்தப்ஷிரூ பிபைஇக்கும் அல்லதீ பாயஅதும் பிஹி வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அதீம். சூரத்து தௌபால ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் முஃமின்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இந்த உலகத்தின் சொத்துக்களையும் உயிர்களையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் முஃமின்களாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட சொத்து இருக்கிற உடைமைகள், அந்த உடைமைகளையும் அவர்களது உயிர்களையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். என்ன விலை? சொர்க்கம். சொர்க்கம் உங்களுக்கு கூலியாக தருகிறேன், சொத்துக்கள் உங்களுக்கு 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ சான்ஸ் தந்துகிறேன். ஆனாலும் அந்த 60 வருஷ சான்ஸையும் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு வித்துறணும். அந்த 60 வருஷ சான்ஸையும் எனக்கு வித்துறணும். வித்துறணும் என்ன? எந்த செகண்டும் நான் அவசரம் எடுத்துருவேன். எனக்காக வேண்டி உயிரோட ரெடியாக இருக்கணும். எனக்காக வேண்டி டோட்டல் சொத்தை இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரெடியானு கேட்கிறான்ல. இல்லை என்று 60 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் நினைச்ச மாதிரி. 60 வருஷம் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள நுழையவில்லையா? ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளட்டும், விரும்பியவர்கள் நிராகரிக்கட்டும். நினைச்ச மாதிரி அந்த 60 வருஷ சான்ஸை மேம்படுத்தலாம். நினைச்ச மாதிரி என்ன? உலகத்துல பாவம் என்னென்ன இருக்குதோ, மனசுல உங்களோட மன இச்சை என்னதெல்லாம் தூண்டுதோ, உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி எல்லாம் இருக்கும் நினைக்கிறீங்களோ அத்தனை செய்யலாம். அதுக்கு உதவி செய்வான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் இந்த உலகத்தில் இருந்து விரும்புகிறாரோ நுக்திஹி மின்ஹா, கொடுப்போம். இந்த உலகத்தில் அவர் கேட்க கேட்க அஜ்ஜல்னா, அவசரப்படுத்தி கொடுப்போம். இன்றைக்கு நினைக்கிறது நாளைக்கு அவசரமா அவருக்கு கிடைச்சிது, அப்படி முழுசா கொடுப்போம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலவுலா யகூன الناس உம்மத்தன் வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மான். ஒரு அழகான ஒரு வசனம். அதாவது இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக மாறி விடுவார்கள் என்று இல்லை என்றார். என்னை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நான் இந்த உலகத்தில் நிறைய கொடுத்திருப்பேன். எப்படி கொடுத்திருப்பேன் தெரியுமா? தங்கத்தாலான மாளிகை, தங்கத்தாலான கோபுரங்கள், கோட்டைகள் எல்லாம் நான் கொடுத்திருப்பேன். எப்ப கொடுத்திருப்பேன்? இறை நிராகரிக்கின்றவர்களுக்கு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் என்பதற்காக காபிர்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? டோட்டலா எல்லாத்தையும் தங்கத்தால கொடுத்திருப்பேன். கொடுக்காம ஏன் வச்சேன் தெரியுமா? அப்படி கொடுத்தா எல்லாரும் காபிர்களாகி விடுவார்கள். அல்லாஹ் அப்படியே சொல்றான். எல்லாரும் காபிர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் சட்டப்படி நான் எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் தங்கத்தால ஊடு கொடுக்கணும், என்னை நிராகரிக்கிறவனுக்கு இந்த உலகத்துல. ஆனா அப்படி கொடுத்தா இங்க உள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? நிக்க மாட்டான். பாத்தீங்களா? இன்றைக்கே கொஞ்சம் அமெரிக்கா முன்னேறதுக்காக என்ன சொல்றா தெரியுமா? அவன்தான் ஈமான் கொள்ளாட்டி அல்லாஹ் எல்லாம் கொடுத்தா இருக்கிறான் அப்படி என்று சொல்லி அவனை மாதிரி வரணும்னு இங்க கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? ட்ரை பண்ணி நிக்கிற பார்க்க கொஞ்சம் கொடுத்து எல்லாம் தங்க மாளிகையா இருந்தா என்ன செய்வாங்க? அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா காபிர்களா மாறிக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக ஒரு அளவாக நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் என்ன என்றால், இறைவனுடைய ஒப்பந்தம் இந்த 60 வருஷ சான்ஸிலும் உங்களுக்கு எனக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு சான்ஸ் தந்திருக்கிறான். இந்த சான்ஸை எனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்தணும் என்றால் உங்களோட உயிர்களையும் உங்களது உடைமைகளை எனக்கு வித்துறணும். வித்துறணும் என்ன? நீங்க விரும்ப அனுபவிக்க டைம் தருவான், சில டைம்ல கேட்டுருவான். அதான் விரும்புறேன். உங்களுக்கு அனுபவிக்கலாம் டைம் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்யறதுல நீதியானவன். நீங்க உங்களோட குடும்பத்துக்கு செலவழிங்க, நீங்க அனுபவிங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா திடீர்னு கேட்பேன், என்ன ஏண்ட நான் சொர்க்கம் விளையா வச்சுக்கிறேன், தந்து விட வேண்டும், தந்து விட வேண்டும். நீங்க மட்டும் அப்படி செய்வீங்க என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? சொர்க்கத்தை உங்களுக்கு கூலியாக தருவேன். இதுதான் நான் தௌராத்தில் அளித்த வாக்கு, இஞ்சில்ல அளித்த வாக்கு, குர்ஆனில் இப்ப வாக்களித்திருக்கிறேன். வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ். அல்லாஹ்வை விட கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவன் யார்? அல்லாஹ்வை விட இந்த உலகத்துல கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றவன் யார்? நான் நிச்சயமா உங்களுக்கு சொர்க்கம் தருவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்களோட சொத்து, உங்களோட சான்ஸை பயன்படுத்துங்க. இடையில கேட்டா தந்திரணும். இடையில் கேட்டால் என்ன செய்து விட வேண்டும்? தந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு சொல்றான், ஃபஸ்தபிஷிரு. அப்படியாக இருந்தால், இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்களாக இருந்தால், பிபைஅக்கும், நீங்கள் செய்து கொண்ட வியாபாரத்தில் சந்தோஷம் அடையுங்கள். ஏன்னா என்னோட நல்ல வியாபாரம் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் சான்ஸும் தந்திருக்கிறேன். சில நேரத்தில் இடையில உயிரையும் கேட்டுருவேன், சொத்தையும் கேட்டுருவேன். தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்த உணர்வு இருக்குது, இந்த ஒப்பந்த உணர்வு இது ஒரு பெரிய ஒரு உணர்வு. நீங்க அந்த உணர்வுல நினைச்சு பாருங்க பாப்போம்.
ஒரு விஷயத்துக்காக உங்களிடத்தில் தர்மம் கேட்கப்படுகிறது, ஒரு ஏழைக்காக, ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக, ஒரு வசதிக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்கு கேட்கப்படுது. நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? என்னட்ட கொடுக்கிறதுக்கு இருக்குது. யார் கேட்கிறான்னு நினைக்கணும்? இவர் கேட்கிறான்னு நினைக்க கூடாது. முன்னால உள்ளவர் கேட்கிறான்னு நினைக்க கூடாது. நம்மட சொத்தல்ல இது, அல்லாஹ்வுடைய விஷயத்தாக கேட்கப்படுது. என்னட்ட இருக்குது, என்னிடத்துல இருக்குது, இல்லாததில்லையே இருக்கிறது. அதனால என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துடணும், நம்மளே அல்ல என்கின்ற உணர்வுல நீங்க இருந்தீங்க என்று சொன்னால், என்கின்ற உணர்வில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒப்பந்தத்துடைய ஞாபகத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒப்பந்தத்துடைய ஞாபகத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படி ஒப்பந்தம் என்கின்ற உணர்வு தான் ஈமானிய வாழ்க்கை. யார் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள நுழைகிறாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமா சொல்றவர் யார் வெளியே போறாரு, அதை நிராகரிச்சா வெளியே போய்த்தரலாம். ஒப்பந்தத்தை இடையில கேன்சல் பண்ணலாமா? ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பியோர் ஈமான் கொள்ளுங்க, விரும்பியோர் நிராகரிங்க. இடையில போகலாம். 60ஆம் வயசுல வெளியே போய்த்தரலாம். கடைசி செகண்ட்ல வெளியே போகலாம். எப்பயுமே என்ன செய்யலாம்? வெளியே போகலாம். ஒப்பந்தத்துக்குள்ள எப்ப நுழையலாம்? மரணப்படுக்கையில வச்சு நுழையலாம். மரணப்படுக்கையில வச்சு மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முகினம் பிஹா தஹலல் ஜன்னah. யார் இறுதி நேரத்தில் நம்பிக்கையோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ அவர் என்ன செய்வார்? சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த வியாபார ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எந்த செகண்ட்ல நுழையலாம், ஈமானோட நல்ல நம்பிக்கையோட நுழைஞ்சா அந்த ஒப்பந்தம் ஓகேன்றாங்க. ஒப்பந்தம் என்கின்ற உணர்வு இதை நல்லா மனசுல பதிய வச்சு பாருங்க. ஒப்பந்தம் என்கின்ற உணர்வு அல்லாஹ் என்ன சொல்ற? இஸ்தரா, விலை கொடுத்து வாங்கி விட்டான், விலை கொடுத்து வாங்கி விட்டான். சொர்க்கம் எங்களுக்கு விலை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொர்க்கம் எங்களுக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய விலை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையில அந்த விலை பெரிய வேலை, பெரிய வேலை. நம்ம செய்யற அமல்களுக்கு சமமான வேலை அல்ல, அதிகமான ஒரு வேலை. ஆனா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். இது ஒரு ஒப்பந்த உணர்வு. ஆனால் சூரா இஸ்ரா 34-35 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஃபு பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா. செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். ஒப்பந்தம் இறைவனிடத்தில் தனியாக விசாரிக்கப்படும். அது அதாவது ஒரு தனி விசாரணை, மஸ்ஊலா, அது தனியா என்ன செய்யும்? விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் மறுமை நாள்ல எல்லாரும் கூட்டி வச்சு ஒரு கேள்வி கேட்பான். சூரா யாசீன்ல 60-61 வசனம். என்ன கேள்வி தெரியுமா? அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம். ஆதமுடைய மக்களே, உங்கள்ட்ட நான் ஒப்பந்தம் எடுக்கலையா? உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் எடுக்கவில்லையா? அல்லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம் என ஒப்பந்தம் எடுக்கவில்லையா? அப்படி ஒரு ஒப்பந்தம் உங்கள்ட்ட எடுத்தேன் தானே. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான விரோதி என்கின்ற ஒப்பந்தம் உங்களிடத்தில் நான் எடுக்கவில்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு நாங்க எங்க வழிபடுறோம் என்ற உணர்வுல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷைத்தானுக்கு நாங்க எங்க வழிபடுறோம்? ஷைத்தான் நேரடியா வந்தானா அப்படி என்ன மாதிரி உணர்வுல இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலாவுடைய வசன போக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஷைத்தான் என்று நீங்க எங்க விளங்கணும் தெரியுமா? எப்பயும் எங்கட உள்ளத்துல 2 ஓர்டர் வந்துகிட்டே இருக்கு. எந்த விஷயத்துல? எந்த விஷயத்துல 2 ஓர்டர் வரும். நல்ல ஓர்டர் மட்டும் வழங்கப்படாது, கெட்ட ஓர்டர் நல்ல ஓர்டர் ரெண்டுமே வரும். எப்படி ஓர்டர் வரும்? தொலை போவோம் என்ற கொலை இன்னொரு ஓர்டர் வரும், போகாதே என்று வராது. இந்த வேலையை முடிச்சிட்டு போ, இந்த வேலையை முடிச்சிட்டு போ அப்படின்ற ஒரு உணர்வு வரும். டக்குன்னு நினைக்க அவர் தான் சைத்தான். ஏன் திடீர்னு நம்ம உள்ளத்துல 2 எண்ணம் வந்துச்சு? அவர் தான் சைத்தான் நினைக்கணும். அது மாத்திரமல்ல, நாங்க என்னது, அதாவது குர்ஆன் ஓது அப்படின்னு உள்ளத்துல ஒரு ஆர்வம் கொண்டு வரும். நல்ல ஃப்ரீயான டைமா இருக்கும். சரியா? ஓதினா தூக்கம் வரும். வணங்கிட்டா கடைசியில் உனக்கு என்ன செய்யும்? வேற வேற பிரச்சனை உண்டாக்கி நிப்பட்டிரு என்று இன்னொரு ஓர்டர் வந்து வைங்களேன். அது நாங்க போடுற ஓர்டர் இல்ல. யார ஓர்டர்? மனசுக்குள்ள விளைகோள் சைத்தான் நம்மளோட தான் இருக்கிறான், எங்களை தூண்டுகிறான்னு விளங்கணும். இதுக்கு வழிபட்டால் நம்ம சைத்தானுக்கு வழிபடுறோம்னு அர்த்தம். வெளிப்படையா ஒரு நாளைக்கு வருவான், அவ்வளவுதான். இப்ப வரமாட்டான், இன்னொரு நாளைக்கு வெளிப்படையா வருவான். அப்பதான் உங்களுக்கு விளங்கு இவன் தான் ஓர்டர்லாம் போட்டது. வெளிப்படையா வார நேரத்தில் அந்த நிமிஷத்துல தான் இவன் தான் ஓர்டர் எல்லாம் போட்டது என்று விளங்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நரகவாதிகள் நரகத்துக்கு தீர்மானிக்கப்பட்ட பின்னால ஷைத்தான் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துவான். ஷைத்தான் ஸ்பீச் ஒன்று விளங்கிட்டா எங்க மறுமை நாள்ல எல்லாரும் நரகத்துல போடப்பட்டோடனே அவன் ஒரு பேச்சு பேசுவான். எப்படி பேச்சுன்னு சொன்னா, வழிபட்ட ஒவ்வொருத்தனுக்கு என்ன செய்யும்? அப்படியே நெஞ்சில அடிக்கிற மாதிரி ஷைத்தான் ஒரு பேச்சு பேசுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? மக்களே, மனிதர்கள் அழைச்சு சொல்லுவான், நான் விளங்கிட்டானே உங்களை இந்த உலகத்தில் அழைத்தேன், எனக்கு உங்கள எந்த அதிகாரமும் இருக்கல, உங்கள எனக்கு உங்களை பிடிச்சு இழுத்து போடுறதுக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. இல்ல அந்த அவுத்துக்கும் ஃபஸ்தஜபதும் லி, ஒருவேளை தான் நான் செஞ்சேன், கூப்பிட்டே நீங்க வந்தீங்க, விளங்கிட்டானே நான் அழைத்தேன் நீங்க வந்தீங்களே ஒழிய எனக்கு உங்கள எந்த அதிகாரமும் இருக்கல. நீங்க அப்பவே நினைச்சிருந்தா எனக்கு மாற்றம் செஞ்சுக்கலாம், அப்பவே நினைத்திருந்தால் எனக்கு மாற்றம் செய்திருக்கலாம். நான் அழைத்தேன், நீங்கள் வந்தீர்கள், இவ்வளவுதான். எனவே என்னைய குறை சொல்லவான். ஃபலா தலூமூனி,
என்னை நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், உங்களையே நீங்கள் குறை சொல்லுங்கள். நான் இறைவனை பயப்படுகிறேன், நான் என்ன செய்கிறேன், இறைவனை பயப்படுகிறேன் என்று ஷைத்தான் சொல்லுவான் என அல்லாஹ் இப்பவே என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அந்த நிமிஷம் எப்படி இருக்கும், நம்ம இவனுக்கு தான் வழிபட்டோம் இப்ப விளங்கல, அப்ப விளங்க நேரடியா இவனுக்கு தான், இவன் தான் டோட்டலா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறான். அப்ப விளங்குற நிமிஷத்துல சைத்தான் இந்த ஸ்பீச்சை பண்ணான்னு வைங்களே, எவ்வளவு ஆத்திரமா மனசுக்குள்ள இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆதமுடைய மக்களே இந்த சைத்தானுக்கு வழிபடும். அப்ப சைத்தான் இருப்பானா இல்லையா, நேர இவனுக்கு வழிபட வேண்டாம்னு உங்களுக்கு நான் சொன்னேனா இல்லையா, ஏன் நீங்க வழிபட்டு, உங்களுக்கு தெளிவான விரோதி என்று நான் சொன்னேன் என அல்லாஹ் தஆலா கேட்பான். உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி இருந்தேன், அப்படி செய்ய வேணாண்டு என்று அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை பற்றி விசாரிப்பான்னு சொல்றான். அப்ப ஒரு ஈமானிய மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கணும்னா, அடிக்கடி இந்த ஒப்பந்த ஞாபகம் இருக்கணும். ஒப்பந்தத்தை முறிப்பதற்காக சைத்தான் எல்லா வேலையும் செய்வான். இந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்காக ஷைத்தான் எல்லா வேலையும் செய்வான். அல்லாஹ் தஆலா சூரா ஆராஃபில் 102 103 வசனத்துல சொல்றான், கடந்த கால மக்கள் இருக்கிறாங்களே, இந்த கடந்த கால மக்களுடைய இயல்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வமா வஜத்னா லி அக்ஸரிஹிம் மின் அஹ்தின், கடந்த கால மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அதிகமானவர்கள் இந்த ஒப்பந்தத்தை பேணுகின்றவர்களாக இருக்கவே இல்லை. கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் பேணவில்லை. வ இன் வஜத்னா அக்ஸரஹும் லஃபாஸிகீன், அதிகமானவர்களை பாவிகளாகவே நாங்கள் கண்டோம். அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றார், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இவ்வளவும் நம்ம ஒப்பந்தத்தை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களிடத்தில் சொன்ன ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இது பொதுவான ஒரு ஒப்பந்தம்.